திருநெல்வேலி மாவட்டத்தில் இப்போ வரைக்கும் இறங்கினாலே எனக்கு பயமாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு படைப்பாளி அது உண்மையிலேயே பெரிய தவறான ஒரு விஷயம். பைசல் பார்க்குறீங்களா? பைசல் பார்க்குறீங்க? எனக்கு யாரையாவது பைசல் பண்ண தெரியும், எனக்கு பைசல் பார்க்க தெரியாது. ஜெட்ஸி காலகட்டம் வந்துவிட்ட போதிலும் திருநெல்வேலி மாவட்டத்தில் இப்போ வரைக்கும் இறங்கினாலே எனக்கு பயமாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு படைப்பாளி மாவட்டத்தை சேர்ந்தவர் இன்னைக்கு வரைக்கும் அந்த ஊரில் அந்த மாதிரி தான் நிலவரம். அவர் எந்த அடிப்படையில் சொல்கிறாருங்கிறது எனக்கு தெரியல. அதே மாவட்டத்தில் இருந்து தான் நானும் வந்திருக்கிறேன். ஒவ்வொருடைய கருத்துக்கள் மாறுபடும் இல்லையா? ஒவ்வொருடைய வியூ, உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய செயல்பாடுகளும் நீங்கள் பார்க்கக்கூடிய பார்வையிலும் வித்தியாசமாக இருக்கும். இப்போ திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியிலே பார்த்தீங்கன்னாக்கி நான் சார்ந்த ஒரு சமுதாயம் மெஜாரிட்டி ஒன்றும் கிடையாது. எல்லா சமுதாயமும் எனக்கு ஓட்டு போடுறாங்க. அது ஒவ்வொருத்தருடைய நடவடிக்கைகள் இருக்குது. அது உண்மையிலேயே பெரிய தவறான ஒரு விஷயம். பைசல் பார்க்குறீங்களா? பைசல் பார்க்குறீங்க? எனக்கு யாரையாவது பைசல் பண்ண தெரியும், எனக்கு பைசல் பார்க்க தெரியாது. ஏன்னா இன்னும் இரட்டை கோலை முறைகள், இன்னும் சாதி ஒடுக்கல், அடக்குமுறை அதிகரிச்சுட்டே இருக்குது தமிழகத்தில். அதாவது கொங்கு மண்டலத்துக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் இருக்குது. அதாவது சட்டமன்றத்திலையும் பேசுனீங்க. பட் அதுக்கான குரல் பிஜேபி நீங்கள் ஒரு தவறான செய்தி சொல்றீங்க. இல்லை, அதை நான் சொல்லியிருந்தேன். கொங்கு மண்டலத்தில், அதாவது தமிழ்நாட்டிலே அமைதியான பகுதி இந்த கொங்கு மண்டலம். நான் எல்லா மீட்டிங்கிலும் கூட சொல்லுவேன். என்னையே நிறைய பேர் என்ன பேசுவாங்க, என்ன கண்ணு எப்படி இருக்க, என்னையே பேசுகிறாங்க. அவ்வளோ அமைதியாக, அவ்வளோ சாஃப்டாக இருக்கக்கூடிய ஒரு மண்டலம். இதில் ஒரு செய்தி நீங்கள் புதுசாக கேட்குறீங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இறுதியான ஊர் தான் சார். பஸ்ஸவே எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டாப் போட மாட்டேங்கிறாங்க. பஸ்ஸே விட மாட்டேங்கிறாங்க. அது முதலமைச்சர்கிட்ட கேளுங்க. நீங்கள் போக்குவரத்து அமைச்சர் வந்தால் போய் தான் பஸ் ஸ்டாண்ட்லேயே எக்ஸ்ட்ரா ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு போக வேண்டியது. பல பகுதியில் கொட்டாங்குச்சியில் தான் டிக்கெட் கொடுக்குறாங்க. அதை பற்றி எனக்கு தெரியல. ஏதாவது இருந்தால் நம்ம சொல்லுங்கள், பார்த்துக்கலாம்.